இறைவனோட அருள் கொடையால் இது ஏன் நம்ம இதை பதிவு போடுறோம்னு சொன்னால், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கிறது தான் வாழ்க்கை. யார் யார் என்னென்ன செய்கிறாங்க, அதுலேருந்து நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கை. அந்த அடிப்படையில் இந்த செயல்களை பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கத்தின் சார்பாக நாங்கள் செய்யலான்னு தீர்மானம் போட்டிருக்கிறோம். நம்ம ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரு ஒரு ஸ்டால் ரெடி பண்ணி அதில் ஏழை மக்களுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு 4 இட்லி ஒரு 5 இட்லி கொடுக்குற போலையும், மதியானம் சாப்பாடு ஒரு 20 ரூபாய்க்கு, அதாவது வெரைட்டி ரைஸ், வெஜிடபிள் ரைஸ், தயிர் சாதம், லெமன் சாதம் ஒரு 20 ரூபாய்க்கோ அல்லது ஒரு 15 ரூபாய்க்கோ, அல்லது யாருமே காசே இல்லையா அவங்களுக்கு ஃப்ரீயாகவும் கொடுக்குற மாதிரி ஒரு திட்டம். காசு இல்லை, இப்போ என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு உணவு கொடுக்குற மாதிரி நாங்கள் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கான முயற்சியை நாங்கள் ஈடுபட்டுருக்கிறோம். இந்த முயற்சியானது இறைவன் நாடினால் செப்டம்பர் மாதம் முதல் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம் நம்ம ஆட்டோ ஸ்டாண்டில். அது 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 மட்டும் இல்லை, அதில் இது ஒரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால், அதில் ஒரு ஏழை குடும்பம் வேலை செய்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு அம்மா, ஒரு அதாவது ஒரு மகளிர், அவங்க வந்து இந்த வேலையை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு 200 300 ஊதியம் கொடுத்துட்டு அதை இப்போ பார்த்துக்கிறதுக்காகவும் இதுக்கு பொருளாதாரத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தாங்களும் இதுக்கு முன்வாருங்கள். ஒரு ஸ்டால் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் பொருட்களை வாங்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும். நம்ம ஆஃபீஸ்லேயே சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வச்சு அங்கே விற்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். இதற்காக இறைவனத்தில் முயற்சி நம்முடையது, பலன் இறைவன் தான் கொடுக்கணும். இதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். நீங்களும் எங்களுக்கு உற்ற துணையாக நில்லுங்கள். சகோதர சகோதரிகள், நீங்களும் உற்ற துணையாக நில்லுங்கள். ஒரு பசியை போக்க உதவுவோம். இறைவன் அருளை பெற்றுக்கொள்வோம்.